அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பாபநாசம் சைட்டில் இருக்கோம். ராஜீவ்காந்தி மேஸ்திரி இருக்கார். இன்றைக்கி நம்ம இந்த சைட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, வால் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு பட்டன் மார்க் வைக்கிறோம். இந்த பட்டன் மார்க் எப்படி வைக்கணும், அதை மூலமட்டம் எப்படி பார்க்குறோம், ஒரு ரூமில் எல்லா ரூமுக்கும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால் பிளாஸ்டிங்க்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அந்த டைல் வச்சு எப்படி மூலமட்டம் திருப்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, வால் பிளாஸ்டிங்க்கு பட்டன் மார்க் வைக்க போகிறோம். அதுக்காக மூலமட்டம் திருப்பி ஒரே ஒரு ரூம்லேருந்து அடுத்தடுத்த ரூமுக்கு கண்டினியூ ஓட்டி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸு டைலு 4 டைல் கொண்டு வந்திருக்கோம். டைல்ஸை 2க்கு 2 டைல் வச்சு தான் நம்ம இப்போ மூலமட்டம் திருப்ப போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு கார்னரில் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு. இங்கே கார்னரில் ஒரு டைல் செட் பண்ணுறோம். ஒரு 3/4 அங்குலம் அந்த மாதிரி கலவந்த 2 பக்கமும் ஆவரேஜ் பண்ணி ஒரு டைலை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு இந்த அவுட்டருக்காகவும் இந்த அவுட்டருக்காகவும் 2 நூல், ஒரு நூலை கடைசி அவுட்டரில் கொண்டு போய் ஒரு டைலை வச்சு அந்த நூலை கொண்டு ஃபுல்லாக இந்த பேசேஜ் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பக்கம் எடுத்தோம்னா இந்த நூலை ஓட்டிகிட்டு போய் இங்கே ஒரு டைல் வச்சாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு நூல், அங்கே ஒரு டைல் வச்சுருக்கு. இந்த நூலை செட் பண்ணுங்கள். இந்த நூலை இப்படி செட் பண்ணுங்கள். நூல் கரெக்டாக அவுட்டருக்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டு சைடுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த நூல் இங்கே நம்ம போய் இதை செக் பண்ணுவோம். நூல் ஆட்டாதீங்க. ஒரு நூல் அப்படியே நூலே டைல் லேசன் வரணும்னு நினைக்கிறேன். அது ஓகே. இது அது சொல்ல இந்த வருஷம் கேப்பு தர்ற மாதிரி பாருங்க நூலுக்கு. கரெக்டாக செட் பண்ணுங்கள். அந்த கல்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லேசாக உள்ளே வரணும். கல் சைடு இன்னொரு கல் மேலே வெயிட்டு போடுங்க. மேலே வெயிட்டு ஒன்று போடுங்க. இது அவுட்டரில் உட்காருது, அது அவுட்டரில் இருக்குது, இது மேலே உட்காருது. தூக்கிறது இல்லை, டைல் திரும்பணும் லேசாக. டைல் கொஞ்சம் திரும்பணும்னு சொல்கிறேன், வேறு அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இருக்கும் கொஞ்சம் வெளில போனேன். இங்கே மேலே இருக்குது, இங்கே சைடில் வருது, 3 வெளில வருது. மேலே இருக்குங்க. நான் நல்லா அவுட்டரில் போடுங்களேன். ஏன் பாதியில் வைக்கிறீங்க? இது ஓகே. கல் மேலே போடுங்க. ஓகே.
ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த நூலோட அவுட்டருக்காக இந்த ப்ளூ கலர் நூலை ஓட்டி கரெக்டாக அங்கே ஒரு டைல் ஒன்று செட் பண்ணுறோம். அந்த டைலை வந்து செட் பண்ணிட்டு கலாகணம் எல்லாமே அந்த ஒரு 20 mm வருமா மிஸ்ரே? 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு வர மாதிரி வச்சு மூலமட்டத்துக்காக செட் பண்ணியாச்சு. ஏன் நம்ம டைல் செட் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, இது வந்து கரெக்டாக மூலமட்டத்துக்கு டைல் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் டைல்லையே கணக்கில் வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி மூலமட்டம் திருப்பும்போது நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த கார்னர் செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு பெரிய ரூமுடைய கார்னரில் நம்ம வந்து ஒரு டைல் செட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி கலவணம் வச்சு ஒரு டைலை சும்மா செட் பண்ணிவிட்டு இதுக்காக நூல் ஓட்டி அங்கே ஒரு டைல் இது எது வரைக்கும் போதும் கன்டினியூ லைனுக்கு ஓட்டி இதோடைய அளவை பார்க்கணும். இப்போ இந்த செவுத்தில் முட்டி என்ன அளவு பார்க்குறோமோ இது வந்து ஒரு 62 சென்டி அந்த மாதிரி பார்த்தாங்க. அங்கேயும் பார்க்கும்போது 62 சென்டி. அப்போ நூலும் கரெக்டாக இந்த ஓரத்தில் உட்காருது. இப்போ வந்து இந்த டைலில் இருந்து நம்ம இந்த நூலை அந்த எட்ஜிலேருந்து ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பின்பக்கம் விலகி இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போகும். இந்த டைல் ஒரு வேளை கிராஸாக இருந்ததுன்னா இந்த நூலை ஒரு வேளை இந்த நூலை வந்து டைலுக்காக ஓட்டிடுறீங்க, இது வந்து கிராஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கையில் உங்களுக்கு அந்த கணம் வராது. இங்கே வந்து வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கிராஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல் வெளில நகரும். அப்போ இந்த குத்தான் பார்க்கும்போது இப்போ இந்த கார்னரில் இந்த இந்த டைலோட எட்ஜிலேருந்து இந்த கார்னர் ஒரு அளவு பார்க்குறோம். அந்த அளவும் இடையில ஒரு அளவு பார்க்குறோம் இந்த சுவரோட எட்ஜில். அந்த அளவு இந்த நூல்லேருந்து அளவும் பார்க்குறது ஒன்றா வராது. அப்போ வந்து இந்த டைல் நம்ம ப்ளேஸ் பண்ணதே தப்பாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது ப்ளேஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதோடைய துரு லைன் ஓட்டி ஆப்செட் பார்க்கும்போது புல் வைக்காமல் பார்க்கும்போதே ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக மூலமட்டத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறப்ப எம்எம்மில் தான் இப்போ வித்தியாசம் இருக்கலாம் வழியே பெருசாக 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுலாம் வித்தியாசம் காட்டாது. அப்போ வந்து அது மாதிரி காட்டுச்சுன்னா முதல்ல டைல் ப்ளேஸ் பண்ணியிருக்குது சரியாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கார்னர் ஃபஸ்ட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் இந்த டைல் வந்து கரெக்டான ஆவரேஜ் அளவில் இருக்குதா? 62 சென்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு 2 சென்டி அப்படின்னா 2 சென்டிங்கிறது 20 mm, ஒரு 3/4 அங்குலம் கலவணம் வர மாதிரி இந்த டைலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வச்சது கரெக்டு தானான்னு செக் பண்ணுறதுக்கு நூலை துருவா பிடிக்கிறோம். இந்த நூல் வந்து டைலுக்குள்ளே ஏறியோ டைல் விட்டு வெளிலையோ பிரியக்கூடாது. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நல்லா சென்டராக நின்று கரெக்டாக கண்பார்வை வந்து இந்த நூலில் கால் இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் வச்சு சென்டராக நின்று நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக நூல் நேராக தெரியணும். அதே மாதிரி இந்த டயகனல் செக் பண்ணும்போதும் இந்த கார்னர் வந்து இந்த நூலுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதோடைய ஆப்போசிட் பீஸை போய் நம்ம செக் பண்ணணும். ஆப்போசிட் இந்த நூலோடைய பீஸை நம்ம போய் கரெக்டாக இந்த நூலுக்காக வந்து இந்த டைல் வந்து கரெக்டாக ஏஜ் டு ஏஜ் நூல் வந்து கரெக்டாக இருக்கா, விலகாமல் குவியாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸை பார்க்கணும். அங்கே டைலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் இந்த நூல்லேருந்து அதே 62 சென்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். காட்டுங்க மிஸ்ஸே. இதெல்லாம் நம்ம புல் வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, 62 சென்டி. ஓகே, இப்போ இது ஓகே. இனிமேல் வந்து நம்ம குத்தான் குச்சி எங்கே வச்சுருக்கீங்க? 3/4 இன்ச்சு வச்சு உடச்சிங்களா? அது வேண்டியதில்லை, இதே 62ல் வச்சுட்டு வந்துடும். 60 வைக்கணும். சரி வாங்க. இப்போ 4 டைல் செட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டிங்களா? இல்லை, அது வைக்க வேணாம், அது நான் சொல்கிறேன், அப்புறம் வச்சுப்போம். இப்போ வச்சிங்கன்னா ஆடும். நீங்கள் இதில் வைங்க, 60 சென்டி வச்சு வைங்க. இந்த டைலை டிஸ்டர்ப் பண்ணாமல் புல் வைங்க, அப்புறம் எடுத்துகிட்டு ஓட்டி வச்சுக்கலாம். டைல் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு சின்னதாக இருக்கணும். ரவுண்டாலாம் இப்போ உடைக்கிறதே இல்லை, விட்டாச்சு எல்லாருமே. ஏன் மிஸ்ரே? ரவுண்ட் அடிக்கிறதே கிடையாது எப்பயுமே. இப்போ வந்து நம்ம இந்த டைலை டிஸ்டர்ப் பண்ணாமல் டைலுக்கு பக்கத்தில் ஒரு புல் வைக்கிறோம். இதுக்கு அளவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 60 சென்டி பார்க்க போகிறோம். நமுத்துங்க, விடுங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே, மாவு போட்டுக்குங்க. அதுக்கு அப்படியே அந்த காலத்திட்ட ஒரு 60 ஒன்று போட்டுருங்க. எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே 60 வச்சு விடுங்க. நூலை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நூலை டிஸ்டர்ப் பண்ணாமல்
இதுதான் இப்போ நம்மளுக்கு கலவகணம். ஓடு கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. மேற்க உள்ளேயும் கிழக்க வெள்ளையும் இருக்க மாதிரி இருக்குது. ஓடு கொஞ்சம் கிராஸாக இருக்குது. லேசாக அந்த கை தட்டிங்க. ஓகே. சந்திலிங்க செட்டு 60 சென்ட் வச்சுட்டே போங்க. கார்னர் வைங்க. இந்த கார்னர் ஒன்று வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கா? ஓகே. போட்டதுனால ஓகே. ஓகே. தூள் போட்டு விட்ருங்க. ஓகே. ஓகே. அப்படியே இந்த ஒரு நூலை பேஸ்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை புல். அந்த ஓப்பனில் 2, இந்த ஓப்பன்கிட்ட 2, இந்த கார்னர் முடிகிற இடத்துல 1. இப்போ இந்த ஓப்பன் ஒன்று இருக்குது, இந்த ஓப்பன்கிட்ட 2 போட போகிறோம். இந்த நூல்லேருந்தே ஒரு அளவு வச்சு வைக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு வரும். நீங்கள் அப்புறம் நூல் பிடிச்சி இலையில ஏதாவது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இங்கே பொறுத்தவரைக்கும் நூல் தேவைப்படாது, கம்ப்ளீட்டாகவே வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே. ஓகே. இந்த நூலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு இந்த அளவு எடுத்துகிட்டு அதை வச்சுருங்க. இப்போ இங்கே இதுக்கு நேர் ஒன்று வச்சுக்கலாமே சரி 60ல். டைலுக்கு முன்னாடி வச்சுங்க, அப்புறமா அதை ஓட்டிக்கலாம். அறுபது சென்டி. ஓகே. இப்போ இந்த நூலுக்காக 60 சென்டி வச்சு வரிசையாக இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கெங்கே வேணுமோ எல்லா புல்லுமே ஓப்பன் 2 புல்லு கம்ப்ளீட்டாக வச்சுட்டு வந்துச்சு. இப்போ இந்த நூலோட இந்த சைடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு புல் 3/4 அங்கலம் வச்சு வைக்க போகிறோம். வச்சுருங்க ஒரு புல்லை.
இது எவ்வளோ வச்சுருக்கீங்க? 27.5 சென்டி. ஓகே, அப்படியே அந்த புல்லும் காட்டிடுங்க. இந்த 3 புல்லுமே ஒரே லைன் வச்சு 27.5 சென்டி. ஓகே, ஓகே. கணமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான கணம், களைஞ்சி வச்சு கரெக்டாக வந்திருக்கு. பில்டிங் மூலமட்டம் கரெக்டாக போட்டு எடுத்துருந்துருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த லைனை வந்து இந்த லைனுக்கு வந்து அதே 60 சென்டி தான் மிஸ்திரி. ஓகே, இந்த புல் ஒன்று மட்டும் காட்டிடுங்க. ஓகே, 60 சென்டி. ஓகே, இது வச்சுட்டிங்களா? 3 செக் பண்ணுறீங்களா? கலவணும். ஓகே, இது மட்டும் டைல் கொஞ்சம் வெளில செட் பண்ணும்போது வெளில செட் பண்ணியாச்சு. அதனால் சென்டியில் பார்க்கும்போது 61 சென்டி. அதே 61 சென்டி தான் மற்ற இந்த செவரை பொறுத்தவரைக்கும் வரணும். ஓகே, 3 புல் வச்சாச்சு இதுலையே. ஓகே. இப்போ வந்து இந்த ஹாலோடைய 4வது சுவர், இந்த பக்கம் சுவருக்கு இந்த டைல் வந்து மூலமட்டத்தில் இருக்குது. இப்போது இந்த நூலுக்காக மூலமட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு நூலாக ஓட்டணும். நூல் ஓட்டுங்க. இதாக இருக்கு நூல், அப்படியே இல்லைங்க, அப்படியே வைங்க. ஒரு ஆள் பிடிச்சி சொல்லிட்டு வச்சுடுங்க. கரெக்டாக அவுட்டரில் பிடிச்சிங்க. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க மிஸ்ரி, அந்த கல்லுக்காக. அது வேணாம் மிஸ்திரி, இங்கே வாங்க. இந்த கேப் எல்லாமே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அங்கே பிடிச்சிங்க ஓரத்தில் எவ்வளோ வெளில வரணும்னு பாருங்கள். ஒரு நூல் தள்ளுங்க கிழக்க, இன்னும் கொஞ்சம். அதான் இல்லை, ஒடியல பாருங்க. இதான் கரெக்டு. இன்னுமே ஒரு நூல் அமுத்தலாம் லேசாக, அரணை லேசாக உள்ள போதும். ஒடியில கரெக்டாக இருக்குது. அப்படியே பிடிச்சிங்க, புல்ல வச்சிடறோம். கொஞ்சம் வெளில வரணும். கொஞ்சம் வடக்க தள்ளுங்க கையை, இந்த கையை இங்கே தள்ளுங்க, என் பக்கமா. அதான் 61. ஓகே, தூள் போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹாலோடைய 4 பக்கமும் இந்த பேசேஜோடைய 2 பக்கமும் வந்து ஓடு போட்டாச்சு. இப்போ இந்த கார்னர் டைல் நமக்கு தேவையில்லை. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ப்ளூ லைனுக்காக செட் பண்ணுங்கள். நூலுக்காக செட் பண்ணுங்கள். அடியில் வேணால் கொஞ்சம் இந்த டைல் பீஸ் வச்சுக்கிங்க. அது வேணாம், அது எல்லாம் வேணாம். இதுலேருந்து எம்எம்மில் போட்டுக்கலாம், அவ்வளோதான். செட் பண்ணியாச்சு. ஓகே, நூல் ஆட்டாமல் போங்க. இந்த டைலுக்கு இந்த கார்னர் டைல் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் இப்போ வெளில தூக்கிட்டு இப்போ இந்த டைல் வந்து ஒன்று புதுசாக செட் பண்ணுறோம். எதுக்காக செட் பண்ணுறோம்? இந்த நூலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த நூலுக்காக செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த எடுக்கிற டைல் என்ன பண்ண போகிறோம், இதுக்காக ஓடி எடுத்துகிட்டு போய் அந்த கார்னரில் அந்த ரூம்குள்ளே போட போகிறோம்.
இந்த ப்ளூ நூல் அப்படியே இருக்கட்டும், எல்லா ரூமுக்கும் இதை வச்சா மாற்றணும். இந்த நூலை ஆட்டாதீங்க. அதை 62 வைங்க. அப்படியே இதுவும் 62 இருக்கான்னு பார்த்துங்க. சும்மா கார்னர், இந்த கார்னர் இப்படி இப்படி இப்படி, அது வேணாம், இந்த கார்னர். அதில் வரும். இப்போ இந்த நூலை ஓட்டுங்க. நூலை பிடிச்சிங்க, டைலை ஆட்டாமல் பிடிக்கணும். கொஞ்சம் வெளியில் எடுங்க மிஸ்ரே, மேற்க தள்ளுங்க ஃபஸ்ட்டு. லூஸாக இருக்குது, உள்ளே தள்ளுங்க இன்னும் லேசா. அதான். ஓகே. நூலுக்காக செட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வரேன். என்ன டைலு வச்சுக்கோங்க. எப்படி இருக்காத்து? இங்கே என்ன இருக்கு அடியில்? அப்படி அந்த கீதம் தூக்கணும். இங்கே மண்ணை கொஞ்சம் குறைங்க. இந்த டைலில் முன்னாடி டைலில் என்ன பாருங்க, இங்கே மண் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறைங்க. அது ஓகே, இதில் கொஞ்சம் குறைச்சிருங்க. கரெக்டாக இருக்குது. ஓகே. அப்படியே கல்லை சுற்றி வச்சுருங்க. அப்படியே கல்லை வச்சு கட்டுருங்க. இப்போ இதுக்காக ஒரு நூல் ஓட்டி அங்கே கல்லில் வச்சுருங்க. தையல் எடுக்க முடியாது, கல்லில் சுற்றி வைங்க. நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண லைன் அப்படியே இருக்குது. இந்த டைலும் அந்த கார்னர் டைலும் அப்படியே இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த டைல் வச்சு மூலமண்டலத்தை திருப்பிட்டோம். இதுக்காக வந்து உள்ளேயும் இங்கே ஒரு டைல் செட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்தே ஒரு நூல் எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன பண்ண போகிறோம்? லைட் எடுத்துருந்தா பரவாயில்ல. இங்கே வந்து செங்கல் வச்சு அந்த நூலை கட்டிக்க போகிறோம். இப்போ இந்த ரூமுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த லைனை ஓட்டிகிட்டு போகிறோம். இதை ஓட்டிகிட்டு போகும்போது இங்கே ஒரு டைலை செட் பண்ணி இந்த நூலை ஓட்டிகிட்டு போகிறோம். அந்த டைலை அதுக்காக செட் பண்ணுறோம். திருப்பி அதுலேருந்து ஒரு நூலை ஓட்டி அந்த ரூம் திருப்ப போகிறோம். இப்போ இதுக்காக நம்ம வந்து இங்கே இந்த ரூமில் பண்ணதை அப்படியே இதுக்காக ஓட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. தனித்தனியாக போடக்கூடாதா அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த மூலை மட்டும் இங்கே திருப்பிட்டோம். இந்த டைல் போடுறோம். இப்போ இங்கே டைல் தான் கேட்குறாங்கன்னு வைங்களேன். இந்த ரூமுக்குள்ளே வந்து இந்த ஜாயிண்ட்டு நேராக போகுதுன்னா, அப்போ இந்த ரூம் மூலம் மட்டுமும் இதுவும் மேட்சாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லைன் போகும்போது நேராக போய் இந்த செவுத்தில் பிஞ்சு எதுவும் கேப் எதுவும் வராமல் கிராஸ் எதுவும் வராமல் வரும். இல்லைன்னா என்ன பண்ணோம், அது தனியாக திருப்பினோம்னா அது ஒரு அரைங்கலம் வித்தியாசம் இருக்குது. இது அப்படின்னா டைல் போடும்போது கிராஸு வித்தியாசம் கண்டிப்பாக வரும். அப்போ வந்து எங்கே நம்ம ஆரம்பித்தாலும், இப்போ இந்த ஹால்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படியே துருவாக இந்த சந்து வரைக்கும் ஓட்டுறோம். திருப்பி இந்த கிச்சனு, அந்த பக்கம் இருக்கிற பாத்ரூம், அந்த பக்கம் இருக்கிற பெட்ரூமெல்லாம் இந்த நூலை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இந்த நூலை ஓட்டி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ இதோடைய மூலமட்டமே இங்கேயும் போகுது. அதாவது இதோடைய 90 டிகிரி அப்படி இந்த ரூம் எப்படி திருப்பணுமோ அதோடைய மூலமட்டம் இங்கேயும் போகுது. இதே மிஸ்ரி நூலை டேப் வச்சுக்கலாம், உள்ளே வச்சு அப்படியே வைங்க.
கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து ஒரே அளவு வைங்க, ரெண்டையும் ஏதோ ஒரு அளவு, ரெண்டும் ஒரே அளவாக வைங்க. எங்கே பிடிக்கிறீங்க? டைல்ஸில் பிடிங்க. இந்த நூல் இல்லை, நீங்கள் உரலில் பிடிங்க. நான் சொல்கிறது கேளுங்க. அப்படி வேணாம், உரலில் பிடிங்க. 30 சென்டியில் பிடிங்க. சென்டியில் பிடிங்க. 30. ஆ, மாறக்கூடாது. இங்கே 30 சென்டியில் பிடிச்சிருக்கோம் மிஸ்திரி. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதையே வச்சுக்கோங்க. 33 வச்சுட்டுங்களா? 33 சென்டி வைங்க. 333. ஓகே சார். ஓகே. ஆ, இப்போ இங்கே வாங்க. இந்த வெள்ளை நூலுக்கு நேர் வாங்க. அதே 30 சென்டியில் பிடிங்க. நூல் அமுத்தாமல் பிடிங்க. இங்கே 30 சென்டி. 333 சென்டி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த நூல் அது வந்து ரைட் ஆங்கிளுக்காக உள்ளே வந்த நூல், அந்த நூல்லேருந்து ஒரே பேரல் எடுத்து ஒரே மாதிரி ஆப்செட்டில் வந்து 333 சென்டி, அதாவது 30 சென்டியில் பிடிச்சி, ஏன்னா அது பிடிக்கிறது ஈஸியாக இருக்குன்ட்டு பிடிச்சி இந்த பாயிண்ட்டையும் செட் பண்ணிட்டோம். அப்போ இந்த நூல் வந்து இந்த நூலுக்காக சேம் ஆப்செட் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஓகே. எதில் பிடிச்சிங்க? 30 தானே? ஓகே. இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து 4 பக்கமும் நம்மளுக்கு வந்து நூல் வந்து கரெக்டாக 90 டிகிரி திருப்பின அளவாக இது இருக்குது. இன்னொருத்தரை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துங்க. பண்ணிக்கங்க. ஓகே. இது கரெக்டு. ஓகே. இது 333 பார்த்துங்க. அவ்வளோ தான் முடிங்க. ஆடிட்டே இருக்கு. ஒரு கல் வச்சு பிடி. கல்லில் கை வச்சு பிடி. கரெக்டாக சார். ஓகே. ஓகே. இது ஓகே. இப்போ வந்து இந்த ரூமுக்கு 4 நூலுமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நூல், இந்த பக்கத்துக்கு நூல், அந்த பக்கத்துக்கு அந்த நூல், அதோடைய சேம் ஆப்போசிட் பின்பக்கம் இந்த நூல். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரே குத்தனில் அளவுகளை வச்சு போட்டுக்க முடியாது. இப்போ இந்த செவரு நிறுத்தோம்னா இதில் வந்து ஒரு 3 புல் வைக்கிறோம்னா ஒரே அளவு. இப்போ இதை எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு இங்கே 2 புல் இந்த ஓப்பன் இருக்கிறதால இந்த ஓப்பன் இந்த கட்டையில் இங்கே 2 புல் பிரச்சனை முடிஞ்சு. இதை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 புல், இதை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 புல் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஐம்பத்தி வச்சுக்கோங்க. 59 சென்டி. ஓகே. கலவணமும் ஓகே. அதே 59 தானே போடுங்க. ம் 59.5 சென்டி. அதுதான் கரெக்டாக முக்கால் இருக்கும் உங்களுக்கு. அதே 59 ரூபா செக் பண்ணிக்கிட்டுங்க. இதுக்கு போதும் சார். இதை செக் பண்ணுறேங்க. ஐம்பத்தி 59 ரூபா. ஓகே. இப்போதும் அந்த இதுக்கு வச்சுங்க. செவத்தில் வச்சு பாருங்கள் என்ன இருக்குது அளவு பார்த்திங்க. ஒரு தடவை 62 இருக்கா? 60 59 ரூபா வைங்க. ஓட வைங்க பார்த்துக்கலாம்.
60 வைங்க. போதும் 60. ம் ஓகே. சென்டர்னு வச்சுங்க. மேலே பாருங்கள், ஜன்னலுக்கு நேர் வருது. கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. அப்படி வைங்க. ஓகே. வாரத்தில் ஒன்று வச்சுங்க. நூல் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். வைங்க, அந்த கேப்லேயே கொடுங்க, கரெக்டாக இருக்கும். வைக்கலாம், வைங்க. லேசாக கிழக்க தள்ளுங்க. அமுத்துங்க, அமுத்துங்க. என்ன அளவு வச்சோம்? 60 சென்டி. ஒரு நூல். ஓகே. இப்போ சீக்கிரம் மிஸ்ரே சாப்பிட்டு தானே. இதை போடுங்க. செவத்தில் வச்சு பாருங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த நூலுக்கு வைக்க போகிறோம். 60 வைங்க. செவத்தில் வச்சு பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது. நூல்லேருந்து 62 சென்டி காட்டுது. 20 mm 3/4 இன்ச்சு வைக்கலான்ட்டு 60 சென்டியில் வைக்க சொல்லிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அந்த நூலோடைய இந்த பக்கம் வைக்க போகிறோம். கொஞ்சம் வச்சிங்க. 47 வச்சுங்க. ஒரு 2 3 வச்சுங்க. 4 இருக்குது. இது 74 mm. வாங்க, 474 mm. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. வெளில வரணும். கரெக்டாக இருக்குது. வச்சுக்கிறீங்களா சந்தில்? என்ன உடைக்கானுங்க கீழே அந்த மொத்தம் காரணத்துக்கு அதுவா இப்போ இந்த நூலை பேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே 2 புல்லு, இதில் ஒன்று, இதில் ஒன்று. எதனாலனா இந்த ஓப்பன் வரதால் நமக்கு இத்தனை புல் வைக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஓகே.
தூள் போட்டுருங்க மிஸ்திரி, சாயிரம் இருக்குது டைல் எல்லாத்தையும் போட்டு தூள் போட்டு விடுங்க. இப்போ இந்த ரூம் முடிஞ்சிச்சு, 2 ரூமே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஹாலு மெயினாக இந்த ஹாலு இதை பேஸ் பண்ணி இந்த லைனு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ இதை பேஸ் பண்ணி திருப்பி ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டு இந்த ரூமை இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த டைல் தேவையில்ல, இது எடுக்க சொல்லிட்டேன் வெளில. இங்கே இன்னும் இந்த பாத்ரூம்குள்ளே வச்சு போடுங்க, உள்ளே போதா? படுக்கலை போடுங்க மிஸ்ரே, படுக்கல் போட்டு டைல்ஸ் பீஸ் வச்சு ஓகே. இப்போ இந்த நூலுக்காக, இந்த நூலை எடுக்காமல் இந்த நூலுக்காக ஒரு டைலை செட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த பாத்ரூமுக்காக கொண்டு போகிறோம். இப்போ இந்த நூல்லேருந்து மிஸ்ரே, இந்த நூல்லேருந்து நேராக அங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு ஓட்டிக்கிங்க, அதை ஓட்டிக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு நூலை பிடிச்சி ஆப்போசிட் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பாத்ரூம் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த நூல் இருக்குது, இந்த ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பனுக்கு நேர் போகிறதுக்காக இந்த ஓரத்துலேருந்து ஒரு புல்லும், இந்த ஓரத்துக்கு நேர் ஒரு புல்லும் முடிச்சுட்டு நூலை ஒட்டிக்கிட்டோம்னா அந்த செவருக்கு நம்மளுக்கு மட்டம் வந்துடும். இன்னும் தள்ளி போடுங்க, நல்லா ஓப்பனுக்காக போடுங்க. அப்படி போடுங்க. டேப்பு கொடுங்க, ஸ்டீல் டேப்பை முட்டி பிடிங்க அங்கேருந்து. அது கணம் ஓகேவா? வந்து எவ்வளோ தூரமாக இருக்கு? கரெக்டாக 180, அது இல்லாமல் 13, 181.4, 181.4. இங்கே வாங்க, ஓலில் அப்படிங்க, நீங்கள் தள்ளிங்க. நீங்கள் பிடிங்க, இங்கே செவத்துக்கு நேரம் வாங்க, ஓலில் அப்படிங்க. கையில் லேசாக அந்த பக்கம் தள்ளுங்க. அப்படி பிடிங்க, கீழே இருக்குங்க, இப்படி திருப்புங்க, எம்எம் திருப்புங்க. ஒரு எம்எம் வெளில வரணும் மிஸ்ஸே. எனக்கு இப்படி தான் வரணும் அளவு, இந்த அளவு தான் நான் பார்த்துட்ருக்கேன். கீழே இருக்குங்க, உள்ள அமுத்துங்க, அமுத்துங்க, போதும். ஓகே ஓகே முடிஞ்சா? இப்போ இதுக்காக நூல் பிடிச்சி இந்த 2 சைடும் போடுங்க, டைல்ஸுக்காக நூல் பிடிங்க. இப்போ இந்த டைல்லேருந்து நூலை ஓட்டி மேஸ்திரி என்ன பண்ணுறாரு, அந்த செவுத்தில் ஒரு ஆணி போட்டுக்கிறாரு. அந்த ஆணியை போட்டு இவங்க டைல் மேலே ஒரு கல்லை வச்சு கட்டிட்டா இப்போ இந்த டைலுடைய லைன் வந்து அங்கே உள்ள ட்ரேஸ் ஆகிடுது. இந்த நூல்லேருந்து அந்த பக்கம் செவரும் இந்த பக்கம் செவரும் குத்தான் போட்டு நம்ம வந்து போடு ஓட்டிக்கலாம். லைன் ஓகே மிஸ்ரே, கரெக்டாக இருக்குது. அப்படி இந்த 2 கூட விட்டுங்க, டேப் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த ரூம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே வச்சு இந்த டைல் எடுத்து இங்கே செட் பண்ணுறோம், இந்த ரூமுக்கு போகிறது, கிச்சனுக்கு போகிறதுக்காக. சேம் இந்த நூல் வந்து மாற்றவே இல்லை, இந்த நூலுக்காக வந்து இந்த டைலை பக்காவாக செட் பண்ணி அங்கே பிறகு ஓல்டிங் கரெக்டாக முட்டியிருக்கு. ஏன்னா அந்த ஓடுகணும் +60 சென்டி தான் வச்சுருந்தோம். அப்போ வந்து இந்த நூலை வந்து ஓட்டுறோம். இந்த நூலை ஓட்டும் போது இங்கே ஒரு டைல் ஒன்று செட் பண்ணுறோம். இந்த டைலுக்கு வந்து இந்த நூலுக்காக இந்த டைலை ப்ராப்பராக வந்து வச்சுட்டு இந்த டைல்லேருந்து ஒரு நூல் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம்லாம் என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக வந்து கல்லுலேயே செட் பண்ணிடுறோம். அங்கே எப்படி பெட்ரூமில் செட் பண்ணோம் அந்த மாதிரி கல்லுலேயே செட் பண்ணி இது வந்து மூலமட்டம். இது வந்து எப்படி மூலமட்டம்னு சொல்கிறோம்னாக்கா இந்த டைலை பேஸ் பண்ணி லைனை டச் பண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால இந்த நூல் மூலமட்டம், இந்த நூலும் மூலமட்டம். ஓகே வச்சா இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டு
இந்த நூல்லேருந்து ஒரே மெஷர்மெண்ட் வச்சு 2 பக்கம் அளவு வச்சு அந்த நூலை ஒன்று செட் பண்ணிட்டு, அந்த ப்ளூ நூல்லேருந்து ஒரே மெஷர்மெண்ட் வச்சு 2 பக்கமும் வச்சு, இங்கே ஒரு ஒயிட் இந்த நூல், இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு வச்சு எல்லாம் செட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா புல்லெல்லாம் வைக்கிறோம். இப்போ இந்த அளவுகள்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த அளவு கட்டுங்க மிஸ்திரி. சார் 63 சென்டி. ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஓடும் அங்கே இருக்கிற ஓடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 63 சென்டியில் வச்சு செட் பண்ணி வச்சு இந்த நூலுக்காக இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த நூல்லேருந்து 59. ஓகே. சென்ட்ரல் ஒன்று இருக்குது, அதே 59. ஓகே. என்ன வேணும்? ம். ம். இப்போ இந்த பக்கத்துக்கு கட்டுங்க. 7. ஓகே. ம். ம். ஓகே. 52. ஓகே. 52. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த மெயின் லைன்லேருந்து எடுத்து ஒரு டைல்லேருந்து மூலமட்ட நூலை எடுத்துகிட்டு வரோம். அந்த நூலுக்காக இங்கே ஒரு டைலுமே செட் பண்ணுறோம். இந்த டைல்லேருந்து இந்த நூலை வந்து மூலமட்டத்துக்காக எடுத்துகிட்டு வந்து கல்லை வச்சு செட் பண்ணிட்டோம் பர்மனெண்ட்டாக. ஓகே. இப்போ இந்த நூல்லேருந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு நூலும், அங்கேருந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் ஆஃப்செட் போட்டு நம்ம நூலை கட்டிட்டு இந்த நூல்லேருந்து குத்தான வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரூம் முடிஞ்சிச்சு. எதை பொறுத்து இந்த ஹால்லேருந்து இந்த ரூம் கிச்சனும் வந்து கம்ப்ளீட்டாக மூலமட்டத்துக்காக இப்போ பக்காவான பட்டன் மார்க் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த டைல் எடுத்துகிட்டு அப்படி இங்கே கொண்டு வாங்க. இப்போ இங்கே செட் பண்ணி இது வந்து ஒரு காமன் பாத்ரூம், இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே செட் பண்ணி இந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். ஆச்சாச்சா? ம். சரி. ஓகே. சரி. இப்போ இந்த நூலுக்காக உள்ள ஒரு நூல் திருப்புங்க. இப்போ அந்த ரூமில் வந்து அந்த டைல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரூமுக்குள்ளே செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பாத்ரூமுக்கு இந்த நூல் கட்டியிருக்கோம். இந்த நூலை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு டைல் ஒன்று செட் பண்ணுறோம். எப்பயும் போல தான் அந்த ரூமெல்லாம் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த நூலுக்காக வந்து பக்கவாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு இந்த நூலை வந்து ஓட்டி அங்கேயும் ஒரு டைலை செட் பண்ணி அதுலேருந்து ஒரு நூல் விட்றோம். இந்த 2 நூலும் நம்மளுக்கு மூலமட்டத்துக்கு இருக்கும்போது இதுலேருந்து சேம் மெஷர்மெண்ட் வச்சு அப்செட் போட்டு அங்கே ஒரு நூல், அந்த நூல்லேருந்து ஒரு அப்செட் போட்டு இங்கே ஒரு நூல். ஃபுல்லாக பாருங்கள், இந்த ரூமுக்கு வந்து 4 பக்கமும் நூல் பக்காவாக மூலமட்டத்துக்கு இருக்குது. இப்போ இந்த நூல்லேருந்து ஒரு பக்கத்துக்கும் 2 புல்லு 3 புல்லு அந்த மாதிரி வந்து எத்தனை புல் தேவையோ அதை வந்து என்ன பண்ணுறோம், பட்டன் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் வைக்க போகிறோம். ஓகே. அதே 59 அங்கே காட்டுங்க. 59. ஓகே. 59. 59. 59. கொஞ்சம் கையை உள்ள தள்ளுங்க. அப்படி ஒரு நூல் வித்தியாசம் இருக்குது. அதிகமாக இருக்குது சார், கம்மியாக இருக்குது? உள்ளே போகணும். அதான். ஓகே சார். ஓகே. 43. 3. ஓகே. 43. ஓகே.
43 ஓகே. ஓகே. இப்போ 4 செவத்துலையுமே பாருங்கள், இந்த இந்த செவத்தில் வந்து 2 புல் வச்சாச்சு, 43 வச்சு. அது மாதிரியே இந்த செவத்தில் 2 புல் ஒரே மெஷர்மெண்ட்டு, அது மாதிரி இங்கே 2 புல் ஒரே மெஷர்மெண்ட்டு, அது மாதிரி இந்த செவத்துக்கு வந்து 2 புல் ஒரே மெஷர்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 2 டைலுமே தூக்கிடுறோம். இந்த டைலில் தூக்குங்க சரி, இதை செட் பண்ணுங்கள். இதை தூக்கி அங்கே செட் பண்ணுங்கள் ரூமுக்கு. இந்த ஒரு டைல் போட்டாலே போதுமே சரி, ரூமுக்கு உள் பக்கம் போடுங்க, இன்னொரு டைல் தேவையில்லை. இதில் உள் பக்கம் போடுங்க, உள்ளே போகிற மாதிரி போடுங்க. இந்த ஒரே டைல் போதும் இதுக்கு. இப்படி போட்டிங்கன்னா உள்ளேயும் போய்டும், அதுலேயும் நூல் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த நூலுக்காக இந்த டைலை செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பாருங்கள் இந்த செவத்துக்குள்ளே போயிடுது. அப்போ இதில் ஒரு நூலை ஒட்டி ரூமுக்குள்ளே ஒட்டிக்கலாம், இதில் ஒரு நூலை ஒட்டி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 நூலுக்கும் ஆப்போசிட் போட்டு 4 நூலையும் கட்டி நம்ம மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இது ஓகே ஆச்சு. இப்போ அந்த நூலுக்காக ஓட்டுங்க நூல். இதில் ஒன்று இதில் ஒன்று 2 நூல் ஓட்டுங்க. அவுத்துங்க மிஸ்திரி, பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அவுத்துங்க. ஓகே. இந்த மேலே கட்டிக்கலாம் சார். அப்படியே கட்டுங்க. எடுத்து போட்டு இவர் வேணா ரூம் சார்த்து கட்டு. தள்ளுங்க மேற்க தள்ளுங்க. ஓகே அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ இந்த நூலை சரி பண்ணுங்க. அதுக்கு என்ன, அதுக்கேற்ற புல் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே வாங்க, இதை தள்ளுங்க வாங்க. சேர்த்து போங்க, தள்ளுங்க. போதும் பாருங்க, லேசாக வெளில வாங்க. அப்படியே லைட்டாக இல்லை, போதும். இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. அதுக்கு ஒரு கட்டை கட்டிடும். இதுக்கு ஒரு களை கட்டுங்க. இருக்குண்ணா. எவ்வளோ இருக்கு மிஸ்திரி? மடக்கி பிடிச்சி வச்சுக்கலாம். அதுவா சார்? ஓகே சார். ஓகே ஓகே. இந்த அளவு பாருங்க, இங்கே போங்க. என்ன பண்ணுறோம்னா அந்த 2 நூலையும் அந்த டைலுக்காக செட் பண்ணிட்டு அதுலேருந்து ஆப்செட் வச்சு ஒரே அளவாக வைக்கிறோம். இது வந்து இந்த அளவு தான் வைக்கணும்னு கிடையாது, நம்ம ஒரு அளவு. இங்கே பாருங்க, இந்த வைங்க. பிடிச்சிட்டியா? 295 சார். ஓகே சார். ஓகே. அப்படி இந்த பக்கம் வச்சுருங்க. மேலே மரம். ஓகே சார். 295. அப்படியே இருக்காது, அந்த செக் பண்ணுறோம். ஓகே சார். 120. ஓகே. அளவு ஓகேவா இருக்குது. புல்லும் வந்து ஓகே. பட்டனுங்க இருக்குது. டைல்ஸு என்ன அளவு இருக்குது மிஸ்திரி? 1 சென்டி இருக்குது. 70 வைங்க.
90 mm 9 சென்டி. போதும். ஓகே 7 ஓகே. வெளில வரணும். ஓகே கரெக்டாக இருக்குது. நாற்பத்தி மூணு ஓகே. பேசாமத்துங்க. ஓகே. இங்கே வைங்க வாங்க கொடுங்க. ஐம்பது வைங்க. 50 ஓகே. ஒரு நூல் வெள்ளைங்க வைங்க. ஓகே 10 மரம் சென்டர் நோய்ப்பா. ஓகே ஓகே. 50 ஓகே. பின்னாடி மரம் இருக்குது. அது 80 ஓகே. ஓகே தெரியுது தெரியுது. ஓகே முடிஞ்சு அவ்வளோதான். மட்டை வச்சு போட்டுருவோம். எல்லாத்தையும் ஊற்றுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ரூமுடைய 4 பக்கமுமே தேவையான அளவுக்கு பட்டன் ஃபுல்லாக வச்சாச்சு. இது எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இந்த ஒரு லைன் தான். இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம். ஃபஸ்ட்டு அந்த டைல் வச்சோம், அந்தபடி இந்த டைல் ஒன்று வச்சோம். இது இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எல்லா ரூமுக்கும் இதுதான் பேஸு. எதனால் அப்படின்னா, நம்ம ஆரம்பித்த டைல்ஸ் போடுறோம்னா எல்லா ரூமுக்கும் நேர் ஜாயிண்ட் போகணும், மூலமட்டம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்.
எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறப்ப வந்து வால் பிளாஸ்டிங் பண்ணுறோம்னா இது மாதிரி தான் வந்து நம்ம பட்டன் மார்க் வைக்கணும். ரொம்ப ஈஸி. திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய ரூம் எதை வச்சு நம்ம கனெக்ஷன் கூப்பிடுமோ அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூமில் இந்த கார்னரில் வைக்கிறோம். ஒரு 20 வந்து பூச்சிக்கணும் வர மாதிரி இந்த டைலை செட் பண்ணிட்டு, இந்த டைலை செட் பண்ணதுக்காக நூலை ஒட்டி அந்த கடைசியாக மேஸ்திரி நிற்கிற இடத்துல இருக்கிற டைலை செட் பண்ணுறோம். அதே மாதிரி அதை செட் பண்ணிட்டு அளவையும் பார்க்குறோம். நம்மளுக்கு ஓகே தான். அப்போ இது வந்து செட் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்காக இந்த டைலாம் நாங்கள் எடுத்துட்டோம். இங்கே ஒரு டைல் ஒன்று செட் பண்ணுறோம். இந்த நூலை வந்து மேட்ச் பண்ணுறோம். அதுக்காக அதுலேருந்து அங்கே ஒரு டைல் ஒன்று வைக்கிறோம். அப்போ 4 பக்கமும் இந்த ஹாலுடைய செவுத்துல ஃபுல்லாக தேவையான பட்டன் எல்லாத்தையும் நம்ம வச்சிடுறோம். பட்டன் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துக்கு நேர் ஒரு டைல் எடுத்து இந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு இந்த நூல் இங்கே இருக்கிற நூல்லேருந்து ஒரு டைலை செட் பண்ணி இதில் தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு டைலை செட் பண்ணிட்டு இது வந்து கரெக்டாகிடுது. அந்த டைல்லேருந்து இங்கே ஒரு நூல் ஓட்டி இந்த எல் ஷேப் நூலை வந்து உறுதிப்படுத்திட்டு அதோடைய ஆஃப்செட் பேரலல் போட்டு, அதாவது வந்து இதுதான் அளவுன்னு இல்லை, ஒரு அளவு. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 50 சென்டி 60 சென்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு நூலை வச்சுக்கிறோம். அங்கேருந்து அது மாதிரி வச்சுக்கிறோம். 4 பக்கமும் நூலை உறுதிப்படுத்திட்டு பட்டன் ஃபுல்லாக வச்சு முடிச்சிடறோம். அதேமாதிரி இந்த பாத்ரூமுக்கும் இந்த நூல்லேருந்து உள்ளே எடுத்து பாத்ரூம் வேலையை முடிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த நூலுக்கு வரோம். இந்த டைலை தூக்குறோம். சேம் அந்த ரூமுக்கு செட் பண்ண மாதிரி இங்கே ஒரு டைலு இங்கே ஒரு டைலை செட் பண்ணுறோம். திருப்பி இந்த நூல் அந்த நூலை வச்சு 4 நூலையும் கட்டி 4 பக்கமும் பக்காவாக செக் பண்ணி முடிக்கிறோம். திருப்பி அந்த செட்டப் கலைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே ஒரு செட்டப் வைக்கிறோம். இந்த ரூமுக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வச்ச டைல் கூட இன்னும் எடுக்காமல் இருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த ரூமுடைய ஃபுல் மார்க்கையும் முடிக்கிறோம். திருப்பி இந்த மெயின் லைன் கலைக்காமையே இங்கே ஒரு டைலை செட் பண்ணுறோம். இந்த டைல் வந்து இந்த ரூமுக்குள்ளேயே போய்ட்டதுனால ஒரு டைல் எக்ஸ்ட்ரா செட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எதனாலனா இந்த நூலும் இங்கே போயிடுது, இந்த நூலும் நேராக போயிடுது. அப்போ இந்த நூலும் நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ஆகிடுச்சிங்கிறப்ப இதோடைய ஆப்செட் போட்டு அங்கேயும் இதுலேருந்து ஒரு ஆப்செட் போட்டு அங்கேயும் போட்டு செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், தேவையான பட்டன் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி முடிக்கிறோம். ஒட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே திருப்ப என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி டைம் முடிஞ்சிச்சு. இந்த பட்டன் எல்லாத்தையும் வந்து தூக்குண்டு விட்டு மேலே கார்னரில் சேம் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் கீழே வச்சுருக்கோமோ அதெல்லாம் இனிமேல் வந்து தூக்குண்டு விட்டு மேலே வந்து நம்ம வைக்க போகிறோம். மேலே வச்சுட்டு நூலை பிடிச்சி இடையில வேணுங்கிறதையும் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் பாக்ஸ் எல்லாம் அந்த பட்டனுக்காக வெளில இழுத்து வச்சு பேக் பண்ணிட்டு ஃபைபர் மெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கெங்கே அடிக்கணும் அப்படின்னாக்க காலமுடைய ஜாயிண்ட்டு, அது மாதிரி இந்த சில்மெண்ட்டோடைய ஜாயிண்ட்டு, லிண்டலோடைய பாட்டம் டாப்பு, அது மாதிரி வந்து ரூப் பீமுடைய பாட்டம், காலமுடைய லெஃப்ட் ரைட் அனைத்தும் எங்கெங்கெல்லாம் வருது எல்லாம் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் பைப்பையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் பைப்புக்கும் ஃபைபர் மெஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னாக்க பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை செட் பண்ணும்போது இதோடைய லெவல் ஒன்றா இருக்கணும். அது மாதிரி இந்த லெவலில் பாக்ஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து ஒரே மட்டத்தில் வரணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டு செய்யும் போது இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்பரான மூலமட்டம் திருப்பி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அதோட கண்டினியூ பண்ணி ஹால்லேருந்து அனைத்து பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம் அனைத்துக்குமே த்ரூ லைன் ஓட்டி அதோடைய மூலமட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. இந்த மாதிரி ஒரு வால் பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் உங்கள் சைட்லேயும் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.